பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஜட்ஜ்மெண்ட், 7 ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவோட முதல் பார்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த பார்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா அதை பார்த்தா தான் புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 நியாய தீர்ப்பு பார்த்துருக்கோம். ஸோ மொத்தம் பைபிளில் தேவன் பல இடத்துல தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்திருக்காரு. அதில் முக்கியமான பெரியதாக சொல்லப்படுற 7 நியாய தீர்ப்பு, அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் 3 நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு 4, 5, 6, 7 மிச்சம் 4 இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தா தான் புரியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம 4th ஜட்ஜ்மெண்ட் பார்க்க போறோம். ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். ஃபோர்த் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த நியாய தீர்ப்பு எங்க நடக்குது அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்பு யாருக்காக அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்தவர்களுக்காக, மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக, விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு இது. இந்த நியாய தீர்ப்பு எங்க நடக்கும் அப்படின்னா, இன் ஹெவன் வைல் ட்ரிபுலேஷன் பீரியட் would be going on. பூமியில உபத்திரவ காலம் நடக்கும்போது ரகசியவர்கள், நம்ம இது ராப்சர், ரகசியவர்களை கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்களுக்கான நியாய தீர்ப்பு இது. 4th ஜட்ஜ்மெண்ட், JSC, ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஸோ சபையில இருக்க மக்களை பார்த்து பவுல் சொல்றாரு, நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த நியாய தீர்ப்புல கிறிஸ்தவர்கள் தான் நிற்பாங்க. அவங்க வந்து தம்முடைய பாவங்களுக்காக அங்க போய் நிற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பாவங்கள் சிலுவைக்கு போயிடுச்சு, அவருடைய நீதி நம்மளுக்கு வந்துச்சு. நான் ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட சர்வீஸ், நம்ம கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணோம், இந்த உலகத்தை வாழும்போது கிறிஸ்துவாக என்ன பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம சர்வீஸ்க்காக தான் இந்த நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு கண்டாமினேஷன் கிடையாது. 1 கொரிந்தியர் 3:13. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்காக எதுவுமே செய்யல அப்படின்னா நம்மளுடைய கிரியைகள் அங்க எரிக்கப்படும். நீங்க ஏதாவது கிறிஸ்துவுக்காக செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெகுமதிகள் வழங்கப்படும். அதுக்கு பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 3:8. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். இதுக்கு மேல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவுக்காக என்ன செய்யறோம், அந்த சர்வீஸ் தான் வரும். அதுதான் பவுல் சொல்லுவார். ஸோ ஏதாவது நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அங்க நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நம்ம கிறிஸ்துவாக எதுவும் செய்யலை அப்படின்னா நம்மளுடைய கிரிகள் எல்லாமே அக்கினியானது பரிசோதிக்கும், அது எரிக்கப்படும். நம்மளோட பாவங்களுக்காக இங்க நம்ம போய் நிக்க மாட்டோம். இதான் கிறிஸ்தவர்களுக்கான நியாய தீர்ப்பு. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினி தீர்ப்பு இல்லை அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. 1 கொரிந்தியர் 3:15 பாருங்க. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதாவது நம்மளுடைய கிரியைகள் கிறிஸ்துவாக எதுவுமே செய்யல அப்படின்னா அவன் நஷ்டம் அடைவான், ஆனா அவனும் ரட்சிக்கப்படுவான் அப்படின்ட்டு அதே அதிகாரத்துல சொல்லுது. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்தவர்களுக்காக மட்டும்தான், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக இங்க வேற யாரும் நிற்க மாட்டாங்க. சபை காலம் முடிந்தவுடன், ரகசிய வருகை நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்பட்டவுடன் இன் ஹெவன்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தொடங்கும். உலகத்துல ட்ரிபுலேஷன் நடந்துகிட்டு இருக்கும். 5th ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல். இந்த ஜட்ஜ்மெண்ட் எங்க நடக்குது அப்படின்னா இன் ட்ரிபுலேஷன் பீரியட். ஸோ உபத்திரவ காலத்துல யூதர்களுக்காக, முன்னாடி வந்து இயேசு கிறிஸ்துவ மெசையாவை விசுவாசிக்காம அவங்க அந்தி கிறிஸ்துவ விசுவாசிச்சு உபத்திரவ காலத்துல வாதிக்கப்படுவாங்க. ஸோ காடோட ஜட்ஜ்மெண்ட் இவங்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு, ஸ்பெசிஃபிக்கா இஸ்ரேலுக்கு மட்டும்தான், உலகத்து புற மக்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு நடக்கிற நியாய தீர்ப்பு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல். இது வந்து பாத்தீங்கன்னா உபத்திரவ காலத்தில் நடக்குது. ஸோ 5th ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல்.
உபாகமும் 32:36. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்று காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். ஸோ இது உபத்திர காலம்னு சொன்னேன் இல்லையா? தேவன் இஸ்ரவேலர்களை நியாயம் தீர்க்கும் போது ஒரு பங்கு அந்த மாதிரி உலகத்துல எல்லாருமே மாண்டு மடிவாங்க. ஸோ அந்த பாதி 3.5 வருஷம் டேனியல் புத்தகத்துல 70th வீக்லாம் பார்ப்பீங்க, 70 வாரங்கள். அந்த பாதி 3.5 வருஷம் முடியும் போது தேவன் வெள்ளியே புடமிடுகிறது போல புடமிடுவார் அப்படின்னா வசனங்களை படிச்சிருப்போம். யூதர்களை மட்டும் அப்படி பண்ணுவாரு, நியாயம் தீர்ப்பார் தம்முடைய ஜனங்களை. உபாகம் 4:30 பாருங்க. நீ வியாகுலப்பட்டு இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். ஸோ அந்த 3.5 வருஷம் தான் அவங்கள வாதிக்கப்பட்டு அவங்க நியாயம் தீர்க்கப்பட்டு இவன் இப்ப இருக்க அந்தி கிறிஸ்து வந்து கிறிஸ்து கிடையாதுன்னு அவங்க உணர்வு அடைந்ததுக்கு அப்புறம் தேவனை நோக்கி பார்ப்பாங்க. அப்ப கூட ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் வந்து கடைசி நாள்ல நீ மனம் திரும்பிட்ட அப்படின்னா நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட பிசாசு வந்து வஞ்சித்துருவான். இந்த டைம் பீரியட்ல ரொம்ப கஷ்டம் சர்வே பண்றது. ஸோ யூதர்கள் அந்த டைம்ல ரொம்ப வியாகுலப்படுவாங்க. ஸோ ஜட்மெண்ட் ஆஃப் இஸ்ரேல் சொல்றது இந்த ட்ரிபுலேஷன் பீரியட்ல நடக்கக்கூடிய தேவனுடைய நியாயத்திற்கு. இந்த ஜட்மெண்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜட்மெண்டோட ரிசல்ட் யூதர்களுக்கானது இந்த ட்ரிபுலேஷன் பீரியட் ஒன்லி. ஸோ தேவனே அவங்களை நியாயம் தீர்த்து அவங்கள பரலோக ராஜ்யத்துக்குள்ள கூப்பிட்டு வருவாரு. ஸோ இந்த நியாய தீர்ப்பு இங்க நடக்குது. 6வது நியாய தீர்ப்பு ஜட்மெண்ட் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ இந்த நியாய தீர்ப்பு எங்க நடக்குது அப்படின்னா இயேசுநாதருடைய பகிரங்க வருகையில நடக்கும். ஸோ 2 தீமோத்தேயு 2:15 சரியாக பகுத்து போதிக்கணும். எதுவுமே வேதத்துல வந்து குழப்பமானது ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாமே சரியா இருக்கு. நம்மளுக்கு படிக்க தெரியல, நம்மளுக்கு வந்து குழப்பம் வருது அப்படின்னா நம்ம சரியா அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தமே தவிர வேதம் வந்து என்னைக்குமே குழப்பமானதே கிடையாது. ஸோ அதாவது காலத்துல கர்த்தர் கரெக்டா எல்லாத்தையும் முடிச்சு செஞ்சு வச்சிருக்காரு. ஸோ இந்த நியாயத்திற்கு இட்ஸ் டேக் பிளேஸ் ஹியர். இயேசுவோட பகிரங்க வருகையில இந்த நியாயத்தீர்ப்பு நடக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம நியாயம் தீர்க்கப்பட்டு உபத்திரவ காலம் முடிஞ்சவுடன் இது நடக்க போகுது. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வசனங்களை நம்ம இப்ப பார்ப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-34 வரைக்கும் படிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இந்த இடம் அவர் வரும்போது அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஸோ இந்த செம்மறி ஆடு வெள்ளாடு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல யாரு அப்படின்னா உபத்திரவ காலத்துல இஸ்ரேவேலுக்கு சப்போர்ட் பண்ண நாடுகள் செம்மறி ஆடுகள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஸோ இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை நீங்க எனக்கே செஞ்சீங்க அப்படின்னு சொல்றாருல்ல, இந்த அதிகாரத்துல வரதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சிறியவர்கள் தான் இஸ்ரேல் மக்கள். இந்த உலகத்துல ரொம்ப குட்டி நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான். தேவன் ஒரு சின்ன ஒரு புள்ளியை தான் தெரிந்து கொண்டு அதை ஒரு பெரிய ஜாதியாக்குனாரு, ஆபிரகாம் கொடுத்த ப்ராமிஸ். ஸோ அங்க நம்ம போக தேவையில்ல. ஸோ இந்த சிறியவர்களுக்கு நீங்க எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்தீர்கள். நான் பிரசன்ல இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க, நான் உடை இல்லாம இருந்தேன், என்ன நீங்க உடை கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், அதெல்லாம் நீங்க படிக்கிறீங்கல்ல, அது எல்லாமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள். ஏன்னா அந்தி கிறிஸ்து வந்து இஸ்ரேல் மக்களை தான் டார்கெட் பண்ணி அவங்கள தான் ரொம்ப இது பண்ணுவான். ஏன்னா தேவனோட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ல. ஸோ அவங்களதான் ரொம்ப அவன் டார்கெட் பண்ணுவான். யாருமே வந்து உலகத்துல இருக்க எல்லாருமே முத்திரை தரிப்பாங்க. ஆனா இஸ்ரேல் மக்கள் இவன் அந்தி கிறிஸ்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓடி போவாங்க, யூதேயாவுக்கு ஓடுவாங்க, எங்க வேணா ஓடுவாங்க. ஸோ இஸ்ரேல் மக்களை சித்திரவதை பண்ணி அப்ப யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும், கண்டிப்பா அமெரிக்கா வந்து இந்த செம்மறி ஆடு கூட்டத்துல இருக்கும். யாரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், இஸ்லாமிய நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஸோ இப்ப இருக்க ட்ரெண்ட் படி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்படி வேணா மாறலாம், நம்ம அதுக்கு போக தேவையில்லை.
ஸோ செம்மறியாடுகள் அப்படின்னா இஸ்ரவேலுக்கு உதவி பண்ணவர்கள், அதாவது அவங்க இக்கட்டில் இருக்கும்போது, அவங்க வஸ்திரம் இல்லாம இருந்தபோது அவங்களுக்கு உதவி பண்ணவர்கள். வெள்ளாடுகள் அப்படின்னா அவர்களுக்கு உதவி பண்ணாதவர்கள். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஸோ இஸ்ரேவேலுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட அந்த அந்தி கிறிஸ்துக்கு அடிப்பணியாத அந்த அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்கள சேர்த்துக்கிட்ட வந்து அங்க ரசிக்கப்படுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இது அவங்க வந்து இது போட்டிருக்க மாட்டாங்க, முத்திரை போட்டிருக்க மாட்டாங்க. முத்திரை போடாம இருந்தா தான் ஹெவனுக்குள்ள என்டர் ஆக முடியும், அதாவது 1000 வருட சாட்சிக்குள்ள என்டர் ஆக முடியும். ஸோ இந்த ஜட்மெண்டோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஜட்மெண்ட் ஆஃப் ஆல் நேஷன். இந்த உலகத்துல உபத்திரவ காலத்துல மாட்டிக்கிட்டு இருந்த இஸ்ரேவேலுக்கு சப்போர்ட் பண்ணவங்கள செம்மறி ஆடுகளாகவும், சப்போர்ட் பண்ணாத மற்ற கண்ட்ரிஸை வந்து வெள்ளாடுகளாகவும் தேவன் பிரிக்கிறார். பிரிச்சு முத்திரை போட்டவங்களையும் அந்த சப்போர்ட் பண்ணாத மக்கள், அவங்க தான் முத்திரை போட்டவங்க, அவங்கள பிரிச்சு எடுத்துருவாரு, நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரு. முத்திரை போடாம இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணி வரவங்கள 1000 வருட அரசாட்சி பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்டர் பண்ணுவார். ஸோ இதுதான் இந்த ஜட்மெண்டோட ரிசல்ட். 7th ஜட்மெண்ட். ஜட்மெண்ட் ஆஃப் த ஒயிட் த்ரோன். இந்த நியாய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா பொதுவான நியாய தீர்ப்பு. திஸ் இஸ் அ ஜெனரல் ஜட்மெண்ட் டு ஆல் டெட் பீப்புள்ஸ். ஸோ ஆல் ஏஜஸ், எல்லா காலங்களிலும் ரச்சிக்கப்படாம இறந்து போனவங்க இருப்பாங்கல்ல, நியாயப்பிரமாண காலமாக இருக்கலாம், மனசாட்சியின் காலமாக இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாம இறந்தவர்களுடைய நியாய தீர்ப்பு. அதாவது அப்ப கொடுத்த ரட்சிப்பின் திட்டம், ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ரட்சிப்பின் திட்டம் இருக்கும். ஸோ அந்த ரட்சிப்பின் திட்டத்துக்கு கீழ்ப்படியாத மக்களோட நியாய தீர்ப்பு. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் வசனங்களை பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 20:11 பாருங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஸோ எல்லாமே இந்த 1000 வருட அரசாட்சி முடியும் போது நியூ ஹெவன் நியூ எர்த் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நடக்கிற நியாய தீர்ப்பு தான் அது. ஸோ எல்லாமே அகன்று போயினா அதுக்கு இடம் காணப்படவில்லை அப்படின்னு வருது. அடுத்த வசனம் பாருங்க. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஸோ ஆல் டெட் பீப்புள்ஸ், மரித்த எல்லா மக்களுமே, ரட்சிப்பை நிராகரிச்சு சுவிசேஷத்தை நிராகரிச்சு மரிச்ச எல்லா மக்களுமே அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கப்படுவார்கள், நிற்க கண்டேன். அப்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மரித்த ஜனங்கள் மட்டும்தான் இருப்பாங்க. டெட் பீப்புள்ஸுக்கான நியாய தீர்ப்பு தான், பொதுவான நியாய தீர்ப்பு. நாம என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் அந்த நியாய தீர்ப்புல. ஸோ கிறிஸ்தவர்கள் இந்த நியாய தீர்ப்புல, ஸோ நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது இதுலதான். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தான் ஒரே நியாய தீர்ப்பு தான் இருக்குது பைபிள்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நிறைய நியாய தீர்ப்பு இருக்கு, அதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் வந்து நம்ம எல்லாருமே அங்கேயே போய் நிற்போம் அப்படின்ட்டு ஒரு குழப்பம் இருக்குது. ஆக்சுவலா நம்ம அங்க நிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம பாவங்கள் இங்க கழுவப்பட்டு இருந்தால், இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்மளுக்கு இங்க நியாய தீர்ப்பு முடிஞ்சோம். அதே மாதிரி நீங்க ஒருவேளை ரசிக்கப்படாத கிறிஸ்தவ ஜனங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருப்பீங்க. ஸோ அங்க போய் நிக்க கூடாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, அங்க போய் இருக்க கூடாது. நானும் ரட்சிக்கப்படணும், இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு எனக்கும் வந்து சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா, அவர் சிலுவையில உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்காரு, நம்ம எல்லா மனிதர்களுக்காகவும் ரத்தம் சிந்திருக்காரு. ஸோ அதை விசுவாசிக்கணும். இயேசு என்னோட பாவங்களுக்காக 1 கொரிந்தியர் 15:1-3 வரைக்கும் அந்த வசனம் நல்லா இருக்கும். சுவிசேஷமே அதான், புறஜாதிகளுக்கான சுவிசேஷம். ஸோ பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தங்கள் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் எழுந்தார் என்பது விசுவாசிங்க அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் இந்த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட்ல இது நான் போடலையா? ஸோ 7வது ஜட்மெண்ட் இங்க நடக்கும், இந்த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்மெண்ட்.
ஸோ கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் இங்க நடக்கும். ஸோ கிறிஸ்தவர்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல நான் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்ல, இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்கான வசனங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரதா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்காக இந்த இதை சொல்றாரு. உலகம் வந்து நம்மளால நியாயம் தீர்க்கப்படுற மாதிரி இருக்க, நீங்க இந்த அற்ப வழக்குகள்லாம் போறீங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் ஜட்ஜிங் த வேர்ல்டு, அவர் கூட ஆண்டவர் கூட சேர்ந்து இந்த உலகத்துல, ஏன்னா கோடி பேர் இருப்பாங்க. ஸோ உலகத்தை நம்ம வந்து தேவதூதர்லையும் நம்ம நியாயம் தீர்ப்போம் அப்படின்லாம் இருக்கு. ஸோ பரிசுத்தவான்கள் உலகத்தை நம்ம நியாயம் தீர்க்க போறோம். அதுதான் இப்போ சொல்றாரு. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்றாரு. ஸோ கிறிஸ்டியன்ஸ் இந்த இடத்துல உலக ஜனங்களை நியாயம் தீர்ப்பார்கள். ஸோ நம்ம 7 வகையான நியாய தீர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். போன வீடியோல 3 நியாய தீர்ப்பை பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. மிச்சம் இருக்க 4 ஜட்ஜ்மெண்ட் தான் இது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் கைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல எதனா சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா எல்லாமே வந்து விதத்தின்படி வசன ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஸோ இதுதான் 7 judgments in the Bible. Thank you guys. Thank you.